தொடங்கியது டெஸ்ட். முதல் நாள் ஆட்டத்திலேயே இங்கிலாந்து அணியை மொத்தமாக சரித்து காட்டிய இந்திய அணி. வரலாறு பார்த்திடாத இன்னிங்ஸ். அதாவது நடந்து முடிந்த ஐபிஎல் தொடரின் பரபரப்பு இன்னுமே முடியாத பட்சத்தில் இப்போது இந்தியா இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடர் ஆரம்பித்து விட்டது. ஆமாங்க, நடந்து வந்த ஐபிஎல் தொடர் என்னதான் முடிவு பெற்றாலும் ஆர்சிபி அணி ஐபிஎல் கோப்பையை வென்ற பிறகு கர்நாடகாவில் நிகழ்ச்சி நடத்தி பல ரசிகர்கள் பலியானார்கள். ஆக இந்த செய்தி இப்போது பெரும் சர்ச்சையாக வெடித்திருக்கிறது. இந்த நிலையில்தான் இப்போது இந்தியா இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடர் தொடங்கிவிட்டது. அதுவும் இந்த தொடரின் முதல் போட்டியிலேயே முதல் நாள் ஆட்டத்திலேயே நம்ம இந்திய அணி இங்கிலாந்து அணியை சுக்குநூறாக நொறுக்கிவிட்டது. அதுவும் இந்த முதல் டெஸ்ட் மேட்ச் தொடங்கி டாஸை வென்ற இங்கிலாந்து அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்வதாக முடிவெடுத்தது. இந்த முடிவுதான் இங்கிலாந்து அணியின் வரலாற்றில் இங்கிலாந்து அணிக்கு கருப்பு நாளாக மாற்றப்போகும் முடிவு என்பது அப்போது இங்கிலாந்து அணிக்கு தெரியவில்லை. ஏனென்றால் இப்படியாக முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்த இங்கிலாந்து அணி இந்திய அணியை எதிர்கொள்ள களமிறங்கியது. அப்படியாக களமிறங்கிய இந்திய அணியில் ஓப்பனிங் இறங்கிய சுப்மன் கில்லில் தொடங்கி கடைசியாக களமிறங்கிய ரவீந்திர ஜடேஜா வரையிலும் அனைத்து பேட்ஸ்மேன்களும் அதிரடியில் மிரட்டியிருந்தனர். என்னதான் இது ஒரு டெஸ்ட் போட்டியாக இருந்தாலும் ஐபிஎல் தொடரின் தாக்கம் இன்னும் இந்திய அணி வீரர்களுக்கு குறையவில்லையோ என்னமோங்க. ஏன்னா இந்த போட்டியில் அந்தளவுக்கு அதிரடியில் மிரட்டியிருந்தது இந்திய அணி. குறிப்பாக இதில் சுப்மன் கில் 139 ரன்களும், யாஸ்வி ஜெய்ஸ்வால் 122 ரன்களும், நிதிஷ் ரெட்டி 102 ரன்களும், அதனைத் தொடர்ந்து ரவீந்திர ஜடேஜா 100 ரன்களும் எடுத்து முதல் நாள் ஆட்டத்தில் இந்திய அணியை 555 ரன்கள் வரை எடுக்க வைத்து விட்டனர். அதாவது வழக்கமாக டெஸ்ட் போட்டிகள் என்றாலே ஒரு நாள் முழுவதுமாக அதிரடியாக விளையாடினால் கூட 400 ரன்களை தொடுவதே கடினம். அதுவும் ஒரு நாளைக்கு 300 ரன்கள் எடுத்தாலே அது பெரிய இலக்காக கருதப்படும். அப்படி இருக்கும்போது ஒரே நாளில் 555 ரன்களை இந்திய அணி விளாசியிருக்கிறது என்றால் இந்திய அணியின் அதிரடி என்பது எந்தளவுக்கு இருந்திருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். அதாவது இந்த முதல் நாள் இன்னிங்ஸில் மட்டும் இந்திய அணி மொத்தமாக 32 சிக்சர்களை பறக்கவிட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து 44 பவுண்டரிகளையும் அடித்துள்ளது. ஆக முழுக்க முழுக்க இது ஒரு டெஸ்ட் போட்டி என்பதை மறந்து T20 போட்டியாகவே மாற்றிவிட்டது இந்திய அணி. ஆக முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 555 ரன்கள் எடுக்க, இதன் காரணமாக கண்டிப்பாக இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவதற்கே அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அதுவும் இந்தியா இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரை முன்னிட்டு நடைபெற்ற பயிற்சி போட்டியிலேயே இந்த ஆட்டம் ஆடியிருக்கும் இந்திய அணி உண்மையான டெஸ்ட் மேட்சில் எந்தளவுக்கு அதிரடியை வெளிப்படுத்தும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சரி, நீங்கள் சொல்லுங்கள், இங்கிலாந்துக்கு எதிரான இந்த முதல் போட்டியின் முதல் நாள் ஆட்டத்திலேயே இந்த வெளுத்திருக்கும் இந்திய அணியின் இத்தகைய வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.